ஐயம்பாளையம் எஃப்சிசி நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டியில் டே 2ல் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா செங்குடி வெர்சஸ் பூனாம்பாளையம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் காமன் பவர் பிளே. செங்குடி அணிக்காக ஓப்பனிங் பேர் பழனி மற்றும் பிரசாத், பூனாம்பாளையம் அணிக்காக சேகர் பவர் பிளே ஓவரை வீச முதல் ஓவரை வீச. ஃபர்ஸ்ட் ஒன் மாடிக்கு அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு, அவர் கைக்கே போகுது, காஸ்ட்லி விக்கெட்டுங்க, பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. மொதல் பால்லே பழனி விக்கெட்டை நல்ல கேட்ச் எம்ஜிட்ட இருந்து டைவ் அடித்து பிடிச்சிட்டாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நல்ல கேட்சை எடுத்து கொடுத்துருக்காரு. செங்குடி அணிக்காக 1 டவுன் பேட்ஸ்மேனாக முரளி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மாற்று கையில் பிடிக்கிறாரு. 7 ஓவர் மேட்ச் 2 6 அடித்து கொடுத்து வின் பண்ண வச்சார். நல்லா விளாண்டார், நல்ல பேட் ஸ்பீட் இருக்குது, வேகமாக சுற்றுறாரு. பவர் பிளேயில் ஃபஸ்ட் ஓவரில் செகண்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பூனாம்பாளையம். அடிச்சிருக்காரு, யாருமே இல்லை கவரில், சாரி பாயிண்ட் திசையில். ஒரு ரன் மட்டும் ஓடிருக்காங்க. தேர்ட் ஒன் யாருமே இல்லை, லெஃப்ட் சைடில் க்ளோஸ் அடிச்சது, எண்டை ரொட்டேட் பண்ணுறாங்க. அகைன் ஒரு சிங்கிள். நல்லா பவுலிங்கை பார்க்கலாம் பூனாம்பாளையத்திட்ட, சூப்பராக போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரா, கேப்பில் பொத்துருச்சு. பால் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்டாப் பண்ணவே முடியல. பவுண்ட்ரி, ரிட்டனில் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. லெஃப்ட்டுக்கு சாதகமான கிரவுண்டு, ரிட்டன் பேட் விளாட்றவங்களுக்கு நல்ல சாதகமான கிரவுண்டு இது. 6 அடிக்கலாம், நிறைய 6 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்துருக்காங்க செங்குடி. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால், ரீபால் அடிச்சிருக்காரு, காற்றுல மேலே தொங்கிருச்சு. ஃபீல்டர் ஒருத்தர் இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? இல்லைங்க, தவற விட்டாருங்க. ஒரு சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க பூனாம்பாளையம். முரளி நல்ல ஹிட்டரு, வாய்ப்பு தராங்க, யூஸ் பண்ண வரான்னு பார்க்கலாம். ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு டாட் ஓவர். 1 ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 8, 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி செங்குடி 2வது பவர் பிளே ஓவரை வீச ஹரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது பவர் பிளே ஓவரையும் வீச. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் முரளி ஸ்ட்ரைக்கில். அடிச்சிருக்காரு, காற்றுல ஃபீல்டர் இருக்கார், அவரால் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஓடி போய் கேட்ச் பிடிக்க முடியலனாலும் பாலை ஸ்டாப் பண்ணி பவுண்ட்ரி ஆக்கிட்டார். 2வது பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வர்றாரு முரளி, நல்லா விளாட்றாரு. மாற்று கையில் பளிச்சுன்னு அடிக்கிறாரு, ஃபுல் கிரவுண்டு யூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் திரும்பி கனெக்ட் பண்ண முடியலை, உடம்புல பட்டு டாட். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் கைக்கு இந்த வாட்டி கரெக்டாக பிடிச்சிட்டாருங்க. சான்ஸு ஒரு வாட்டி தான் மிஸ் பண்ணுவாங்க, 2வது வாட்டி பிடிச்சிட்டாங்க. நல்ல கேட்சுங்க, முரளி அவுட்டு. நியூ பேட்ஸ்மேன் சுதாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பால் ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தொட்டு விட்டு எண்டை ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு நடக்கிறனால அகைன் ஒரு ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு டாட். பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு, பாலிச்சின்னு கேப்பில் யாருமே இல்லை, ஒத்துருச்சு. பவுண்ட்ரியோட 2வது பவர் பிளே ஓவரையும் முடிக்கிறாங்க. பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆகுது. நல்லா விளாண்டுருக்காங்க செங்குடி, 18 ரன் விளாண்டுருக்காங்க, 2 விக்கெட்டை லாஸ் பண்ணி. 3வது ஓவரை வீச மணி. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் சைக்கிள் ரொட்டேட் பண்ணி சுதாகர்கிட்ட கொடுத்துட்டாங்க, சிங்கிள். செகண்ட் ஒன் உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. 6 பவுலர் சிறு தவறு செஞ்சனால நோ பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் மடக்கி அடிச்சிருக்காரு, யாருமே இல்லை, மரத்தில் படுது. அதையும் தாண்டி போயிடுச்சுங்க. 6ங்க. தொடர்ந்து 2 6 அடிக்கிறாரு.
பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. இந்த ஓவரை ஹாட்ரிக் 6 அடிப்பாரா? செகண்ட் ரவுண்டு மேட்ச்லேயே 2 6 அடித்தார். இந்த மேட்ச்லேயும் கண்டினியூவாக 2 6 அடிச்சிருக்காரு. ரிப்ளை பார்த்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் தவற விட்டாருங்க. ஹாட்ரிக் அடிக்கும் வாய்ப்பை டாட் போல்டு பள்ளிங்க விக்கெட் எடுத்துட்டாரு. நல்லா பவுலிங் பண்ணிகிட்டு இருந்து பேக் டு பேக் 2 டாட் போட்டார். 2 6 அடித்தாலும் நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். கீப்பர் டாட். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. நியூ பவுலர் ஹரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பூனாம்பாளையம் அணிக்காக. 2வது ஓவர் வீசுகிறார். தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. லெக் சைடு சைட்டில் ராமராஜ் ஃபீல்டர் இருக்கார். கைக்கே போகுது. இந்த மாதிரிலாம் விடவே மாட்டார் அவர். அசல்ட்டாக பிடிச்சி போட்டார். அடுத்த விக்கெட்டில் இருக்கிறாங்க செங்குடி. நியூ பேட்ஸ்மேன் மதன் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் புல்டாஸ் பால் தவற விட்டார். அடிக்கிற வாய்ப்பை நல்லா அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அகைன் ஒரு டாட். ரவுட்ஸிங் வேரியேஷன் ஹரி நல்லாவே போடுறாரு. கரெக்டாக பிச்சை யூஸ் பண்ணுறாரு. நல்லா பவுலிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். இந்த ஓவரை சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க மிட் விக்கெட்டில். 1 பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் ரன் சிங்கிள் தான் வரும். சுதாகர் ஸ்ட்ரைக்கில். டாட் பால். நோ பால் கொடுத்துருக்காங்க. சிறு தவறுனால நோ பால் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டில் இருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்ட் நடக்குது. அதன் காரணமாக 2. ரிட்டன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. இங்கே ஃபீல்டர் வச்சுட்டாங்க. ஆனால் நல்ல ஷாட் அடித்தார். ஆனால் ஃபீல்டர் கரெக்டாக இருக்காங்க. விக்கெட் நல்லா கேட்ச் பிடிச்சிட்டாரு. 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 37. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் 5th ஓவர் வீச ராமராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் மதன் சைக்கிள் ஒரு ஏஜ் கீப்பர் கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ஃபுல் டாஸ் பால் அடிக்க தவறிட்டார். ஒரு இன்சைட் ஏஜில் கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லா போட்டிருக்காரு. 2 பால் ராமராஜ் சூப்பராக செட் பண்ணியிருக்காரு. கார்த்தி ஸ்ட்ரைக்கில். ராமராஜ் பவுலிங் எண்டில். 3rd ஒன் அடிச்சிருக்காரு. காற்றுல மேலே ஃபீல்டர் கீழே இருக்காங்க. நல்லா கேட்ச் நல்ல டேக்கன். அடுத்த விக்கெட்டில் இருக்கிறாங்க செங்குடி. நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஸ்ட்ரைக்கில். 4th ஒன் ஒரு இன்சைட் ஏஜ் அகைன் ஒரு போல்டு. இந்த ஓவர்லேயே வர 3வது விக்கெட்டுங்க. செம்மையாக பவுல் பண்ணிட்டு இருக்கார் ராமராஜ். 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. பேக் டு பேக் விக்கெட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க பூனாம்பாளையம். நல்லா பவுலிங்கை பார்க்கலாம். நியூ பேட்ஸ்மேன் பரத் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் பவுலர்கிட்டே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க குயிக்காக சிங்கிள். 5th ஓவரில் லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு. தரையா ஃபாஸ்ட்டாக நல்ல ஃபீல்டிங் ஹரிகிட்ட. செம்மையாக தேக்கினார். ஓவர் 5 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 39. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மணி தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக இறுதி ஓவர் 6வது ஓவர் வீச வராரு. அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். டீப்பில் ஃபீல்டில் இருக்காங்க சிங்கிள். செகண்ட் பால் கேன் ஒரு பாயிண்டில் தொட்டிட்டு ஃபீல்டில் இருக்காங்க சிங்கிள். தேவையான நேரத்தில் ரன் எடுத்துகிட்டு வராங்க. தேர்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் டாட். நல்லா பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு 2 ஓவர் பிடிச்சி போட்டாங்க 3 ஓவரையும்.
3 ஓவருக்கு 30+ ரன் இருந்தது. பேலன்ஸ் இருக்க 3 ஓவர் சூப்பராக போட்டிருக்காங்க புனாம்பாளையம். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸு. ஃபீல்டர் இருக்கார், கைக்கே போயிருக்கேன், சரியாக கனெக்ட் பண்ண முடியலை, தூக்கி விட்டார் காற்றுல. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க, 9வது விக்கெட் இழக்கிறாங்க செங்குடி. லாஸ்ட் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் 2 பால் போல்டுங்க, ஆல் அவுட் எடுக்கிறாங்க புனாம்பாளையம். நல்லா பவுலிங்க, நல்ல யூனிட். லாஸ்ட்டு 3 ஓவர் சூப்பராக போட்டாங்க, பிடிச்சி போட்டாங்க புனாம்பாளையம். 41 ரன் அடித்து விளையாண்டுருக்காங்க செங்குடி. புனாம்பாளையம் 36 பாலுக்கு 42 ரன் தேவை. 6 ரன் தான் அதிகம். புனாம்பாளையம் அணிக்காக ஓப்பனிங் பேர் சேகர் மற்றும் ஹரி. சேகர் ஸ்ட்ரைக்கிங் அணிலையும் நான் ஸ்ட்ரைக்கில் ஹரியும். செங்குடி அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச பழனி. பழனி வீச சேகர். பழனி பால் பிடிக்கிறப்ப பேட்டு பிடிக்கிறப்ப சேகர் பவுலிங் பண்ணார் ஃபஸ்ட் ஓவரை. இப்போ சேகர் பேட்டு பிடிக்கிறப்ப பழனி ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பவர் பிளேயில். ஃபஸ்ட் ஒன் பழனி விசஸ் சேகர். அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில், யாருமே இல்லை, கேப்பில் ஓடி போய் கவர் பண்ணிட்டாங்க. 2-ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க புனாம்பாளையம். செகண்ட் இன்னிங்ஸை அகைன் மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அகைன் சிங்கிள். தேர்ட் ஒன் டாட் பால். ஃபோர்த் ஒன் ரேஜி. கீப்பரால் கேட்ச் பிடிக்க முடியாது, பின்னாடி ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் ஆட முடியலை, ஒன்றும் பண்ண முடியலை. கீப்பர் டாட். ஃபுல் பேஸில் போட்டுட்ருக்காரு பழனி. நெக்ஸ்ட் ஒன் இல்லை, ஒரு யாருக்காருங்க, ஜஸ்ட்டு மிஸ். டாட் பால் ஓட ஃபஸ்ட்டு ஓவர் முடியுது பவர் பிளே. சூப்பராக போட்டிருக்காங்க செங்குடி. 4 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க, எந்த விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் புனாம்பாளையம். 2 ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ஹரி ஸ்ட்ரைக்கில் சுதாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு யார்கர் போட்டார். சிங்கிள். சுதாகர் வெர்சஸ் சேகர். செகண்ட் ஓவரில் செகண்ட் ஒன். ஒரு எட்ஜி, கீப்பரால் ஸ்டாப் பண்ண முடியல, பின்னாடி ஃபீல்டர் இருக்காங்க. அகைன் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் இன்சைட் எட்ஜி, பவுலரே ஓடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். சிங்கிள். பவர் பிளேயர் சூப்பராக போட்டுட்ருக்காங்க செங்குடி. 6 பவுண்டரியை விட்டு தராமல் டஃப் கொடுக்குறாங்க. ஓல்டுங்க, நேராக ஸ்டெம்பிளே போட்டார். பேட்ஸ்மேன் ஏறி போய் ஆட போனார். போல். நியூ பேட்ஸ்மேன் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கிங்கில். 5th ஒன். அகைன் ஒரு இன்சைட் எட்ஜ். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் பவர் பிளேயில். பவுலரே ஓடி வந்து எடுத்துட்டாரு. நாட் அவுட். 2 ஓவரில் பவர் பிளே முடிக்கிறாங்க. 2 ஓவரையும் பவர் பிளே சூப்பராக போட்டிருக்காங்க. 6 பவுண்டரியை விட்டு தராமல் செங்குடி. 2 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 8. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி புனாம்பாளையம். நியூ பவுலர் சுதாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3rd ஓவரில் ஃபஸ்ட் ஒன் மணி ஸ்ட்ரைக்கில். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரா? கனெக்ட் பண்ணியிருக்காரு. 6. செகண்ட் பால் கனெக்ட் பண்ண முடியல, ரிட்டர்ன் திரும்பினார். கீப்பர் டாட். தேர்ட் ஒன் மறுபடியும் அடிச்சிருக்காரு. அகைன் ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிருச்சு. சிங்கிள். ஃபோர்த் ஒன் டாட் பால். 5th ஒன் தூக்கி போடுறாரு, அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஸ்டாப் பண்ண முடியல. பால் பம்ப் ஆகிடுச்சு. ஒன் பிச்சில் பவுண்ட்ரி. 10 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் ஒன் பால் அடிச்சிருக்காரு மடக்கி. ஃபீல்டர் சுதாகர் இருக்கார்.
நல்லா குட் ஸ்டாப்புங்க. ஜம்ப் பண்ணி 6 6 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. கேட்ச் பிடிக்கலனாலும் பாலை உள்ளே தள்ளி விட்டார். சிங்கிள் 5 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இல்லைனா இந்த ஓவர் 15 ரன்னாக மாறி இருக்கும். 10 ரனுக்கு பால் போட்டு போகிறாரு சுதாகர். 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. 4வது ஓவர் வீச பழனி 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஹரி ஸ்ட்ரைக்கில் நல்ல ஃபுல் ஃபேஸில் போடுறாரு. கீப்பர் டாட். அவுட் சிங்கும் சேர்த்து போடுறாரு. செகண்ட் பால் ஒரு ஏஜுங்க. கீப்பர் கேட்சுங்க. பிடிச்சி போட்டாருங்க. நல்லா பேசினார். போய் பவுலர்கிட்ட நல்லா போட்டார். லைனில் ஹரி விக்கெட் இழக்கிறாங்க பூனாம்பாளையம். நியூ பேட்ஸ்மேன் எம்ஜி ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன். ஒரு ஏஜ் மறுபடியும் அகைன் கீப்பர் கேட்சுங்க. அதே மாதிரி ரிப்ளை பார்த்த மாதிரி இருக்குது. வந்த வேகத்திலே அவுட் ஆகி வெளியே போகிறார் எம்ஜி. 2 விக்கெட் எடுத்து ப்ரெஷரை அப்படியே கம்மி பண்ணுறாருங்க பழனி. ஆட்ரி விக்கெட் எடுப்பாரா? நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா சைக்கில் ஆட்ரி விக்கெட் வருமா? வர முடியல. தேர்ட்மேனில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்கூப் ஆடி விட்ருக்காரு பின்னாடி. ஃபீல்டு இருக்காங்க வச்சுருக்காங்க. குட் ஸ்டாப். சிங்கிள். நல்லா ஓவர் போட்டிருக்காரு பழனி. போன ஓவர் பெரிய ஓவராக இருந்தாலும் லாஸ்ட் ஒன் பால். ஒருத்த ஓவரில் போல்டுங்க. க்ளீன் போல்டு. இந்த ஓவரில் எடுக்கிற 3வது விக்கெட்டுங்க பழனிகிட்டேருந்து. செம பவுலிங்குங்க. செகண்ட் ஹாஃபில் முக்கியமான நேரத்தில் நல்லா பவுலிங் போட்டு கொடுத்துருக்காரு. 3 விக்கெட் எடுத்து 2 ரனுக்கு பால் போட்டு போயிருக்காருங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு தான் தரணும். இந்த மேட்சை வின் பண்ணி இன்றைக்கி செமி என்ட்ரி ஆனாங்கன்னா செங்குடி. நல்லா ஓவர். 12 பாலுக்கு 20 ரன் தேவை. 18க்கு 22 இருந்தது. 12க்கு 20 மாற்றிட்டாங்க. ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ப்ரெஷர், மேட்ச் ப்ரெஷர். 2 ஓவருக்கு 20 ரன் தேவை. மேட்ச் ஓவர். சுதாகர் தனக்காக 2வது ஓவரையும் மணிக்காக 5வது ஓவரையும் வீச கண்டிப்பாக இதான் மேட்ச் ஓவர். சுதாகர் நல்லா பவுலிங் போட்டிருந்தார். பவர் பிளே 2வது ஓவரை. சுதாகர் வெர்சஸ் மணி. காற்றுல தூக்கி விட்ருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்கார். ஓய்யோ பிடிச்சாருங்க. ஆனால் வெளியே வச்சுட்டாருங்க காலை. ஒத்த கையில் ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சாருங்க சுதாகர். 6 குயிக்காக 6 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் மணி. செகண்ட் பால். டாட் பால். தேர்ட் பால். கேன் ஒரு இன்சிங் போட்டுறாரு. கீப்பர் டாட். பேக் டு பேக் 2 டாட் போட்டார். ஃபஸ்ட்டு பாலே 6 கொடுத்தாலும். 4th ஒன். போயிட்டு கோட்லேயே போட்டார். ஒன்றும் பண்ண முடியல. டாட் பால். சாரி சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ராமராஜ் சைக்கிள். டாட் பால். இன்னும் 13 ரன் தேவை. 7 பாலுக்கு 13 ரன் தேவை. 7க்கு 13. மேட்ச் பால். அடிச்சிருக்காரு காற்றுல. இந்த வாட்டி அதை ஃபீல்டர் கைக்கே போகுது. குட் கேட்சுங்க. பிடிச்சிட்டார் ராமராஜ். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. 6 பாலுக்கு 13 ரன் தேவை. 7 ரனுக்கு பால் போட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்தாலும் சுதாகர். முரளி இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. 6வது ஓவரில் ஃபஸ்ட் ஒன். மணி ஸ்ட்ரைக்கில் 13 ரன் தேவை. ஃபஸ்ட்டு பாலே காற்றுல மேலே. பழனி ஓடி வராரு. பிடிச்சிட்டாருங்க ஓடி வந்து. நல்ல கேட்சுங்க. நல்ல டேக்கன். மணி விக்கெட் எடுக்கிறாங்க. பெரிய விக்கெட்டை 6 அடித்தார் அவர் தான். நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டு. 13 ரன் தேவை. செகண்ட் பால். ஒயிட். 12 ரன் தேவை. டாட் பால். டாட் பால். நிற்க வச்சு ஓடுறாங்க. ரன் அவுட். பேலன்ஸ் சைக்கிள். 3 பாலுக்கு 12 ரன் தேவை. மேட்ச் பால். அடிச்சிருக்காரு எக்ஸைஸ் சைட்டில். 2 ரன் ஓடுறாங்க. 2.
2 பாலுக்கு 10 ரன் தேவை. அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரி. ஆனால் 6 ரன் அடித்தா மேட்சை வின் பண்ணலாம். 6 அடித்தா செமி என்ட்ரி ஆயிடுவாங்க. 6 அடிக்கலைன்னா மேட்சை லாஸ் பண்ணிடுவாங்க பூனாம்பாளையம். 6 அடிப்பாரா வேலன்? அடிக்க முடியலங்க. டாட் பால். மேட்சை வின் பண்ணுறாங்க. செங்குடி செமி என்ட்ரி ஆகிறாங்க. டே 2ல் FCC ஐயம்பாளையம் நடத்தும் கிரிக்கெட் தொடர் போட்டியில் டே 2ல் செமி என்ட்ரி ஆகிறாங்க. 2வது நாளில் செங்குடி அணி. வாழ்த்துக்கள் பூனாம்பாளையம் அணிக்கு.